சென்னை மேற்கு மாம்பலத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் திருடச் சென்று கொள்ளையன் சிக்கிக் கொண்ட இந்த காட்சிகளினுடைய சிசிடிவி பதிவுகளை பார்த்து வருகிறோம். வீட்டில் அலாரம் அடித்ததால் திருடன் சிக்கிக் கொண்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். உங்கள் விவரம். சென்னை மேற்கு மாம்பலம் சீனிவாச தெருவை சேர்ந்தவர் வெங்கட்ரமணன். இவர் தனியார் மென்பொருள் நிறுவனம் நடத்தி வருகிறார். இவருடைய மகள் அதே போல உறவினர்கள் நெதர்லாந்தில் வசித்து வருகிறார்கள். விடுமுறை காரணமாக அவர் நெதர்லாந்து சென்றிருக்கிறார். கடந்த 4ஆம் தேதி அவர் வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்தோடு சென்று விட்டார். இந்த நிலையில் நேற்று இவரது வீட்டிற்கு வந்த 2 கொள்ளையர்கள் பூட்டை உடைத்து உள்ளே சென்று நகைகளை கொள்ளையடிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டார்கள். அப்போது வீட்டினுடைய மோட்டார் சுவிட்சியை அவர் ஆன் செய்த போது ஏற்கனவே வீட்டில் தயார் செய்து வைத்திருந்த மென்பொருள் மூலமாக வெங்கட்ரமனுடைய செல்போனிற்கு அலாரம் அடித்திருக்கிறது. உடனடியாக அவர் அங்கிருக்கக்கூடிய கேமராவை பார்த்தபோது 2 பேர் முகத்தில் துண்டை அணிந்து கொண்டு முகம் தெரியாத வகையில் பூட்டை உடைத்து உள்ளே செல்லக்கூடிய காட்சிகள் நடந்து கொண்டிருந்தது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த வெங்கட்ரமணன் உடனடியாக பக்கத்து வீட்டில் வசிப்பவருக்கு தகவல் தெரிவித்தார். அதே போல சென்னை காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கும் தகவல் தெரிவித்தார். அசோக் நகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த கொள்ளையர்களை பிடிக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் அந்த கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பி சென்று விட்டு அதன் அருகே இருக்கக்கூடிய பக்தவச்சலம் தெருவுக்குள் சென்று கொள்ளையடிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டார்கள். உடனடியாக ரோந்து போலீசார் அந்த 2 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் பல்லாவரத்தைச் சேர்ந்த கமலக்கண்ணன் மற்றும் திருப்பத்தூரை சேர்ந்த ஆரி பிலிப் என்பவரும் தெரிய வந்தது. இவர்கள் மீது ஏற்கனவே கொள்ளை வழக்கில் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட 6 சவரன் தங்க நகைகள், 27 வெளிநாட்டு பணம் மற்றும் தங்க வளையல்கள், 1.5 கிலோ வெள்ளி பொருட்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த சீனிவாச தெருவில் மட்டுமே இந்த கொள்ளையர்கள் 3 வீடுகளில் கைவரிசை காட்டியிருக்கிறார்கள். 4ஆவதாக மற்றொரு வீட்டில் கொள்ளையடிக்க முயன்ற போதுதான் போலீசாரிடம் வசமாக சிக்கிக் கொண்டார். மென்பொருள் மூலமாக, அதாவது சிசிடிவி காட்சிகளை மையமாக வைத்து உடனடியாக நெதர்லாந்திலிருந்து தகவல் கொடுத்து அசோக் நகர் போலீசார் இந்த 2 கொள்ளையர்களும் உடனடியாக கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்த நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய வெங்கட்ரமணனுக்கு போலீசார் போனில் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.